வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் அதாவது உங்களோட ஆடிட் எக்ஸாமினர் 2024 நடக்க போற எக்ஸாமுக்கான பிஸ்னஸ் லோ பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? நாம ஜாயின் ஆயிருக்கோம். ரைட். உங்களுக்கு இந்த கிளாஸ் ஐக்யூ சென்டர் கிண்ணியா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். உங்களுக்கு இந்த கிளாஸ் செய்ய போறது நான் தான். என்னுடைய பெயர் மசர் பைசி. ஆஹ் நான் பிஸ்னஸ் லோ டீச் பண்றேன். நான் அதே நேரம் ஆடிட் எக்ஸாமினராகவும் என்ன செய்கிறேன், டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நேஷனல் ஆடிட் ஆஃபீஸ் நேஷனல் ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ரைட். நாம நேரடியாக என்ன செய்வோம், நம்மளோட பாடத்துக்குள்ள வருவோம். ரைட். உங்களோட பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட், ஏதாவது சவுண்ட் கிளியர் இல்லாம இருந்தா அல்லது ஸ்கிரீன் ஷேர் ஆகாம இருந்தா செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ரைட். உங்களோட பாஸ் பேப்பரை பொறுத்தளவையில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு குரூப்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க 3 இயருக்கான பாஸ் பேப்பர் 2014, 2016, 2018 ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டாயம் வாசிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 2 வினாக்கள் வீதம் தெரிந்தெடுத்து 6 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக. உங்களுக்கு பொருளியல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு, பொது வர்த்தக அறிவு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு, வணிக சட்டம் என்று ஒரு பகுதி இருக்கு. ரைட். நாம இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா, வணிக சட்டம் சம்பந்தமான பகுதியை தான் நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த வணிக சட்டம் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொன்றும் சப்பாக பிரிக்கப்பட்டிருக்கும். 4 கேள்விகள் 25 மார்க்ஸ் படி இருக்கும். குறைந்தது நீங்க என்ன செய்யணும், 25 புள்ளிகள் படி 2 கேள்விகள் செய்யணும். அதாவது 50 மார்க்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில 2 கொஸ்டின் நீங்க என்ன செய்யணும், செய்தே ஆகணும். 4 கொஸ்டினையும் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம் பேப்பர்ல செய்து வைக்க கூடாது. நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களோட விருப்பம், டைம் ஸ்பெண்ட் ஆகும். பட் 2 கொஸ்டின் தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க ஃபுல்லாக நீங்க செய்து வைக்க வேண்டியதாக இருக்கு. ரைட். சவுண்ட் கிளியர் இல்லையா? அதர்ஸ் Yes, sir. கிளியர் தானே? ஓகே, ரைட். Yes, sir. ப்ளீஸ் செக் யூர் இன்டர்நெட் கனெக்ஷன். என்ன சவுண்ட் கிளியர் இல்லைன்னா கொஞ்சம் எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்களா? ரைட். ஓகே. உங்களோட வணிக சட்டம் பகுதி நீங்க கெசட்டை வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்குரிய கிளாஸஸ் எல்லாம் நடந்திருக்கு. நான் உங்களோட டியூட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா லோவும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. ஒப்பந்த சட்டம், நீதிமன்றங்களுக்கான அறிமுகம், முகவராண்மை சட்டம், பொருள் பிணை சட்டம், கைத்தொழில் சட்டம், அண்மையில காணப்பட்ட தகவல் அறியும் சட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள், அப்படி நீதித்துறை நீதிமன்றங்கள் எப்படி உருவாகிச்சு, அந்த காலப்பகுதிகள் சகலதும் என்ன செஞ்சீங்க, நீங்க ஸ்டடி பண்ணியிருந்தீங்க. நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பாஸ் பேப்பர்ஸ்ல நீங்க எவ்வாறு இதற்குரிய ஆன்சர்ஸ் நீங்க எழுத வேண்டும் என்கிறதையும், அதே நேரம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான என்ன செய்யப்படும் அந்த பாடங்களுக்கான ஒரு ரிவிஷனாகவும் இருக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு அமைய மேனேஜர் நான் என்ன செய்யறேன், நான் இந்த பாடப்பகுதியை நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ரைட். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ற பகுதி என்னன்னு சொன்னா, 3 பாஸ் பேப்பர்ஸ்லையும் வரக்கூடிய உங்களுக்குரிய 3 கிளாஸஸ் நான் செய்வேன். 3 கிளாஸஸ். இந்த ஒவ்வொரு பேப்பர்லையும் இருக்கக்கூடிய நம்ம ஒப்பந்த சட்டம் சம்பந்தமாக தான் நான் என்ன செய்ய போறேன், ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் தெரிவு செய்ய போறேன். 3 பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒப்பந்த சட்டம் சம்பந்தமான கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அது சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க கேட்டுக்கொள்ளணும். ரைட். இந்த ஒப்பந்த சட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 3 பாஸ் பேப்பர்லையும் லாஸ்டா நடந்த 3 பேப்பர்ஸ்லையும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கேள்வியாக வந்துருக்கு. ஒப்பந்த சட்டம் கேள்வியை தான் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிவு செய்வாங்க ஒப்பந்த சட்ட கேள்வி. ஒப்பந்த சட்டம் தெரிவு செய்யாமலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பிசினஸ் லோ பாடம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க எக்ஸாம் பேப்பர் செய்ய மாட்டாங்க. பிகாஸ் ஒப்பந்த சட்டம் தான் என்ன சட்டங்கள்ல பிரதானமான ஒரு சட்டமாக எல்லாரும் படிக்கிற சட்டம். ரைட். 2014ஆம் ஆண்டு பேப்பரை பாருங்க. ஒப்பந்த சட்டம் சம்பந்தமாக என்ன கேள்விகள் வந்திருக்கு, இந்த இருக்கு 2 கேள்விகளையும் பாருங்க. 3 கேள்விகள் வந்திருக்கு. 11வது கேள்வியா வந்திருக்கு. விருப்பறிவிப்பு முனைவு, முனைவுன்னு சொன்னா கொடை முனைவுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க, ஆஃபர் படிச்சிருப்பீங்க. இறுதியாக்கப்படத்தக்க கொடை முறைவு நிறைவுபடக்கூடிய 5 விதங்களை குறிப்பிடுங்க. தமிழ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட எக்ஸாம் பேப்பர் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதால. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா பக்கத்தில் இருக்கிற என்ன செய்யணும், அவங்கள்ட்ட இங்கிலீஷ் மீடிய பேப்பர்ஸ் அந்த சென்டர்ல இருக்கும். இங்கிலீஷ் மீடிய பேப்பர்ஸை வாங்கி நீங்க என்ன செய்யலாம், அந்த டேர்ம் வேர்டுகளை நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி கொள்ளலாம். 2வது ஏற்றுக்கொள்ளல். ஏற்றுக்கொள்ளல்னா ஏற்பு.
ஏற்றுக்கொள்ளலின் கீழ் தபாட் சட்டம் என்பதை சுருக்கமாக விளக்குக. மூணாவது, ஓர் ஒப்பந்தம் நிலைகுலைய செய்யப்படுவதற்கான காரணங்களை குறிப்பிட்டு எவ்வாறு நிலைகுலையப்படும் 5 சந்தர்ப்பங்களையும் சுருக்கமாக விளக்குக. இது மூணும் இந்த கேள்வியில வந்திருக்கு. அதே போல 2016ஆம் ஆண்டு பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் 10ல வந்திருக்கு. அதுல பாருங்க, ஒப்பந்தம் ஒன்றை முடிவுறுத்தத்தக்க சந்தர்ப்பங்கள் யாவை, கண்டிஷன் நிபந்தனைகள் என்றால் என்ன, உத்தரவாதங்கள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் பற்றி விளக்குக. மூன்றாவது, தவறு என்றால் என்ன என்பதனை விளக்கி அவ்வாறான நிலைமையின் கீழ் நட்டங்களை ஈடு செய்வதற்காக குற்றமற்ற தரப்பினர் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் எவை என குறிப்பிடுக. அதே போல 2018 லாஸ்ட் நடந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்பந்தம் என்றால் என்ன, ஒப்பந்தத்துல இன்ட்ரடக்ஷனுக்கே வந்துட்டா, சட்ட ரீதியாக ஒப்பந்தம் ஒன்றை பூர்த்தி செய்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் விடயங்கள் யாவை, ஒரு ஒப்பந்த மீறலுக்கான பரிகாரங்கள் யாவை என்று சொல்லி வந்திருக்க. ஒப்பந்த சட்ட கேள்வி இல்லாம என்ன செய்யாது, உங்களோட பேப்பர் கேள்விகள் வராது. முகவராண்மை சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு தரம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு. லாஸ்ட் நடந்த 3 பேப்பர்ஸ்ல ஒரு பேப்பர்ல மட்டும் தான் வந்திருக்கு. கைத்தொழில் சட்டம் கட்டாயம் வருது, நீதிமன்ற முறைமைகள் சம்பந்தமாகவும் கட்டாயமாக என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வியில கண்டினியூஸா போட்டு வராங்க. ரைட், நாம நேரடியாகவே பாடத்துக்கு போகும். நீங்க டியூட்ல பார்த்துருப்பீங்க, சார் உங்களுக்கு ஃபிட்னஸ் சார் செஞ்சிருப்பாங்க. ஒப்பந்தம் என்றால் என்ன, இந்த விடயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ரைட், இந்த டியூட்ஸ் எல்லா டைம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், ஆகவே நம்ம நேரடியாகவே ஒப்பந்தம் என்றால் என்ன, ஒப்பந்தம் என்றால் என்ன, எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. ஒப்பந்தம் என்றால் என்ன, எத்தனை மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 5 புள்ளிகளை கேட்டிருக்காங்க. ஒப்பந்தம் என்றால் என்ன? Anyone? சட்ட ரீதியாக பிணிக்கும் எண்ணத்துடன் 2 தரப்பினர்களுக்கிடையே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன, ஒப்பந்தம் எனப்படும். ரைட், வேறு ஒரு சட்ட ரீதியான தொடர்பை ஏற்படுவதற்காக 2 தரப்பிடையே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன, ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். இது வாய்மொழி மூலமாக, எழுத்து மூலமாகவோ, நடத்தை மூலமாக உருவாகலாம். எனினும் ஒப்பந்தம் ஒன்று எழுத்து வடிவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தில் கட்டாயம் கூறப்படுகிறது. ஒரு ஆள் ஸ்கிரீன் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்கிரீனுக்கு எக்ஸப்ட் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹெச்பி என்று சொன்னா யாருன்னு சொல்லலாமா? ஹெச்பி, ஹெச்பி நேம்ல இருக்கிறீங்க. ஓகே, ரைட், நம்ம என்ன செய்வோம், வரும் ஒப்பந்தம் சம்பந்தமாக வரும். ஒப்பந்தம் என்றால் என்ன, ஒப்பந்தம் என்றால் என்ன என்று சொன்னா, திறத்தவர்களுக்கிடையே சட்ட ரீதியான தொடர்பினை ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படுகின்ற உடன்படிக்கை தான் என்ன, ஒப்பந்தம் என்று சொல்லும். அதாவது சட்டக்காடுபாடுடைய உடன்பாடு என்ன, ஒப்பந்தம் என்று சொல்லும். அதாவது நீங்க ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பங்குடைமை ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல. ரைட், நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தானே, நான் சின்ன ஒரு விஷயம் தான் செய்வேன். அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஒன்று நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா 2 பேரும் நீங்க என்ன செய்வீங்க, 2 பேரும் சேர்ந்து பேசிக்கொள்வீங்க. என்ன, நானும் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் போடுறேன் இந்த பிசினஸ்ல, நீங்களும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், சேர்ந்து பிசினஸ் செய்வோம். நம்ம வருடாந்த உழைக்கக்கூடியதுல இருந்து என்ன செய்வோம், 2 பேரும் நம்ம ப்ராஃபிட் எடுப்போம், 2 பேரும் சம்பளத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்க என்ன செய்றீங்க, 2 பேரும் பேசிக்கொள்றீங்க. நீங்க பேசிக்கொள்ற அந்த விடயம் தான் என்ன, ஒரு உடன்படிக்கை. நீங்க உடன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இதை என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க சட்ட ரீதியான முறையில நீங்க என்ன செய்றீங்க, செய்து கொள்றீங்க. சட்ட ரீதியான முறையில நீங்க செய்து கொள்றீங்க. சட்ட ரீதியான முறைண்டா என்ன, ரைட், அதாவது ஒப்பந்தம் ஒன்று சட்ட ரீதியாக இருக்கணும் என்று சொன்னா பூர்த்தி செய்யக்கூடிய சில காரணங்கள் இருக்கு, 8 விடயங்கள் இருக்கு. இந்த 8 விடயங்களையும் பூர்த்தி செய்தால்தான் அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன, ஒரு சட்ட ரீதியான ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். அதாவது வலிதான ஒப்பந்தம், வெலிட் கான்ட்ராக்ட் என்று படிச்சிருப்பீங்க. ரைட், அவ்வாறான ஒரு விடயம் தான் என்ன, ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். அதாவது சட்ட கட்டுப்பாட்டுடைய உடன்பாடுன்னு ஒப்பந்தமாகும். நீங்க 2 பேர் உடன்பட்ட விடயம் சட்டத்தின் முன்னர் செல்லுபடியாகும் என்று சொன்ன என்ன, அதை ஒப்பந்தம் என்று சொல்லி சொல்லுவோம். வரைவிலக்கணம் என்ன, நீங்க சொன்னதுதான் வரைவிலக்கணம். ரைட்,
ஒப்பந்தம்ங்கிறது பிரதானமாக ரெண்டு கூறுகளை கொண்டு காணப்படும். ஒன்று ரெண்டு பேருக்கும் இடையே என்ன, அது ஒரு உடன்படிக்கையாக காணப்படும். அதே நேரம் ரெண்டு பேரையும் என்ன, சட்ட ரீதியாக பிணைக்கக்கூடிய என்ன ஒரு உறவு முறை என்ன செய்யும் உங்களுக்கிடையே உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒப்பந்தத்தை நீங்க என்ன செய்யலாம், வாய்மொழி மூலமும் செய்து கொள்ளலாம், எழுத்து மூலமும் செய்து கொள்ளலாம், நீங்க நடத்தை மூலமும் என்ன செய்யலாம், இந்த ஒப்பந்தத்தினை செய்து கொள்ள முடியும். வாய்மொழி மூலம் நீங்க செய்யலாம், எழுத்து மூலம் செய்யலாம், அல்லது நீங்க என்ன செய்யலாம், நடத்தை மூலம் என்ன செய்யலாம், ஒப்பந்தத்தை செல்லுபடியாகும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற முறைமைகளை பாத்தீங்கன்னா எழுத்து மூலமான ஒப்பந்தங்களுக்கு தான் என்ன செய்யப்படும், முன்னுரிமை வழங்கப்படும். எழுத்து மூலம் தான் என்ன செய்வாங்க, அதுக்கு தான் முன்னுரிமை வழங்குவாங்க. ஏன்னு சொன்னா அந்த சட்ட ரீதியாக என்ன எழுத்து மூலமான விடயங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். ரைட். ஆகவே நீங்க இந்த 5 மார்க்ஸுக்கு எழுத வேண்டிய விடயங்களை பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் என்ன, ஒப்பந்தம் என்ன செய்யலாம், எவ்வாறான விதத்துல செய்து கொள்ளலாம், வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடத்தை மூலம் செய்து கொள்ளலாம். நடத்தை அல்லது செய்கை என்று சொல்லுவாங்க, நடத்தை மூலம் செய்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த பின்வரும் விடயங்களை நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அது என்ன, திறத்தவர்களுக்கு இடையிலான ஒரு உடன்பாடாக காணப்படணும். அதே நேரம் ரெண்டு பேருக்கும் இடையே என்ன செய்யணும், ஒரு சட்ட ரீதியான உறவு முறையும் என்ன செய்யணும், அந்த ஒப்பந்தம் உருவாக்க வேண்டும். ரைட். அதே நேரம் சட்ட ரீதியாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரெண்டாவது கொஸ்டின் இருக்குதான். ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன கேட்டுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு சட்ட ஒப்பந்தம் ஒன்றை பூர்த்தி செய்வதற்கு அத்தியாவசியமான தேவைப்பாடுகள் யாவை என்று சொல்லி கேட்டுட்டாங்க. இப்ப கேட்டதால நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்ன சட்ட ரீதியாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருப்பதற்கான 8 விடயங்களையும் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க எழுதாமலுக்கு இதுல தான் போக்கஸ் பண்ணுவீங்க. பட் உங்கள்கிட்ட இந்த கேள்விகள் என்ன செய்யாது, அதே கேள்விகள் ரிப்பீட்டடா வராது, சின்ன சின்ன மாற்றங்களோட தான் வரும். அவ்வாறு ஒப்பந்தம் என்றால் என்ன என்று கேட்கப்படுகின்ற போது நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, சட்ட ரீதியாக ஒப்பந்தம் ஒன்று உருவாகுவதற்கு பின்வரும் கூறுகள் என்ன அவசியமானவையாகும் என்று நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் இந்த 8 விடயங்களையும் நீங்க என்ன செய்யணும், எழுதணும். அந்த 8 விடயங்களும் என்ன, இந்த 8 விடயங்களையும் படிச்சா ஒப்பந்த சட்டம் என்ன முடியும். இந்த 8 விடயங்களையும் தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஒப்பந்த சட்டம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த 8 விடயங்களும் என்ன, கொடைமுனைவுண்டா என்ன, இதுவும் கேள்விக்கு வந்துருக்கு. 2016ஆம் ஆண்டு பேப்பர்ல கொடைமுனைவு சம்பந்தமா வந்துருக்கு. கொடைமுனைவுண்டா என்ன, கொடைமுனைவுண்டா என்னன்னு சொன்னா, அதாவது என்கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு, ஒரு ஒரு 50,000 பெறுமதியான ஒரு மொபைல் போன் இருக்கு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மொபைல் போனை நான் விற்கிற ஐடியாவில் இருக்கேன், விற்பனை செய்யற ஐடியாவில் இருக்கேன். நீங்க இந்த மொபைல் போனை 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா உங்களை பார்த்து கேட்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஆம் நான் இந்த மொபைல் போனை நான் என்ன செய்யறேன், 50,000 ரூபாய்க்கு பணமாக என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட தந்து கூட இந்த மொபைல் போனை வாங்குறேன். நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு பதில் தாரீங்க. அதே நேரம் நானும் உங்கள்ட்ட மொபைல் போனை தரேன், நீங்களும் என்ன செய்றீங்க, எனக்கு பணத்தை தந்துட்டீங்க. ஆகவே என்ன, ஒப்பந்தம் என்ன செஞ்சுட்டு நிறைவு பெற்று. கொடைமுனைவு என்று சொன்னா குறித்த ஒரு தரப்பினரை நோக்கி நிச்சயமாக தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற வாக்குறுதிக்கு பேர் தான் என்ன, கொடைமுனைவு என்று சொல்லுவோம். நான் உங்கள்ட்ட மொபைல் போனை வாங்குறீங்களான்னு கேட்க, நீங்க என்ன செய்றீங்க, ஆம் வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்றீங்க, அதுக்கு பேர் தான் என்ன, ஏற்பு என்று சொல்லுவோம். அந்த மொபைல் போன்ங்கிறது இந்த 50,000 ஒரு பெறுமதியானதா இருக்கா இல்லையா, ரைட். அந்த பெறுமதிக்கு சொல்ற பேர் தான் என்ன, பிரதிபலன் என்று சொல்லுவோம், கன்சிடரேஷன். இந்த பெறுமதிக்கு இன்னொரு தான் என்ன, பிரதிபலன் சொல்லுவோம், இந்த கன்சிடரேஷன் என்று சொல்லுவோம், ரைட். இந்த